கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும், அதே மாதிரி லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் ஒரு ஓமையை நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஓமையில் ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்கிறாரு. அந்த திருமணத்துக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த விருந்துக்கு நிறைய ஆட்களை அழைக்கிறாரு. பெரிய மனுஷங்களை, வசதியாக இருக்கவங்கள அழைக்கிறாரு. அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த விருந்துக்கு வராதுக்கு ஒவ்வொரு சாக்கு சொல்கிறாங்க. ஒருத்தன் எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குங்கிறான், இன்னொருத்தன் இப்போ தான் நான் நிலத்தை வாங்கியிருக்கேன் அதை போய் பார்க்கணுங்கிறான், இன்னொருத்தன் நான் 5-6 ஏர்மாடு வாங்கியிருக்கேன் அதை போய் பார்க்கணுங்கிறான். இப்படி தொடர்ந்து சாக்குகளை சொல்லி ஒருத்தனும் வரல. அதுக்கப்புறம் அந்த ராஜா டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டு, அழைக்கப்பட்டவங்க வரல, அதனால் ஊரில் உள்ளவங்களை எல்லாம் போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் போய் அழைச்சிட்டு வந்து விருந்து சாலையில் உட்கார வைக்கிறாங்க. விருந்து சாலையில் இன்னும் இடம் இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, ஊரில் உள்ள கஷ்டவாளிவோ மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் அவங்களையும் போய் அழைச்சிட்டு வாங்க, ஏழ்மையில் இருக்கிறவங்களையும் போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்களையும் அழைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு விருந்து சாலை நிறைஞ்சிருது. அப்போது அந்த விருந்து சாலையில் ஒரே ஒருத்தன் மாத்திரம் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் உட்காந்துருக்கான். அவனை பார்த்து, நீ ஏன் கல்யாண வஸ்திரம் தரிக்கலை அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி பற்கடிப்பும் அழுகையும் நிறைந்த புறம்பான இருளில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த ஓமை முடியுது. இந்த ஓமையில் 2 கருத்துக்கள் இருக்குது. ஒன்று என்னன்னா, அழைக்கப்பட்டவர்கள் விருந்துக்கு வரவில்லை. அந்த அழைக்கப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அழைக்கப்பட்டவங்க இஸ்ரவேலர்கள். வேதமும் சரி சுவிசேஷமும் சரி முதலாக யாருக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரவேலர்களுக்கு தான் சொல்லப்படுது. தீர்க்க தரிசனங்களும் அவங்களுக்கு தெரியும். மெசியா எப்போ வர போகிறாருன்னு அவங்களுக்கு தெரியும். மெசியா என்னென்ன காரியங்கள்லாம் செய்வார்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப அந்த மெசியா மூலமாக தான் நமக்கு ரட்சிப்புங்கிற காரியமும் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க போகிறாங்க. அப்படிங்கிறத தான் இந்த ஓமையில் அழைக்கப்பட்டவங்க, அந்த விருந்துக்கு வராமல் இருந்து அழைக்கப்பட்டவங்க இந்த காரியத்தை தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் 2வது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த விருந்தில் உட்கார்ந்திருந்த கல்யாணம் வஸ்திரம் தரிக்காத அந்த நபர். சரி, கல்யாண வஸ்திரம் அந்த விருந்துக்கு வந்த எல்லாத்தையும் இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏன்னா ஏற்கனவே முறையாக அழைக்கப்பட்டவங்கெல்லாம் வசதியானவங்க, அந்த பணக்காரங்க, அவங்கள்ட்ட கண்டிப்பாக கல்யாண வஸ்திரம் இருந்திருக்கும். ஒரு ராஜா வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கல்யாண வஸ்திரம் இருந்திருக்கும். ஆனால் 2வதோடையும் 3வதோடையும் அழைக்கப்பட்டவங்க ஊரில் இருந்த சாமானிய மக்கள், ஏழ்மைப்பட்ட மக்கள், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள். இவங்கள்ட்ட கண்டிப்பாக கல்யாண வஸ்திரம் இருந்திருக்காது. அப்போது ஒருத்தர் மாத்திரம் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் இருக்கிறான்னா, மீதி எல்லாருக்கும் அந்த கல்யாண வஸ்திரத்தை அந்த ராஜா தன்னுடைய ஆட்கள் மூலமாக இல்லை தானே கூட கொடுத்து தான் அங்கே அமர வச்சுருப்பார். அந்த கல்யாண வஸ்திரத்தை வாங்காமல் உட்காந்துருந்த காரியத்தை செஞ்சதால தான் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாரு. சரி, இந்த கல்யாண வஸ்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏசாயா புத்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனத்தில் ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ரட்சிப்புங்கிறது தான் அந்த இடத்துல கல்யாண வஸ்திரங்கிற அர்த்தத்தில் இருக்குது. அப்போது ராஜா வீட்டு விருந்துங்கிறது பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்ட யூதர்கள் வரவில்லை. நம்ம மாதிரி உள்ள புறஜாதி மக்களுக்கு தேவன் அழைப்பை கொடுக்குறார். அந்த அழைப்பு மூலமாக நாமெல்லாம் அந்த கல்யாண விருந்தில் உட்காந்துருக்கோம். கல்யாண விருந்துங்கிறது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாக இருக்குது. அப்போது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ரட்சிக்கப்பட்டதாக நினச்சிக்கிட்டு சில பேர் அங்கே வருவாங்க. ஆனால் அவங்க ரட்சிப்பை அடையாமல் அந்த நியாய தீர்ப்பு நாளில் உட்கார்றப்ப அவங்கள தூக்கி தேவன் நரகத்தில் போட்டுருவார். நிறைய பேருக்கு உண்மையான ரட்சிப்பு எதுன்னு தெரியாமலே இருந்து தான் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஓமையில் 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை புறக்கணித்தவங்க
கண்டிப்பாக பரலோகத்துக்கு வர முடியாது. ரெண்டாவது கருத்து, எல்லாரும் சபைக்கு வராங்க, நானும் சபைக்கு வரேன் அப்படின்னு உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவங்களும் பரலோகம் வர முடியாது. இந்த 2 கருத்தை தான் இந்த உவமை சொல்லுது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.